Everybody wanna know, I feel like I really wanna be here with you. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் குன்னூருக்கு போகிறோம். அந்த விலாகை தான் இப்போ ஷூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் குன்னூரில் இருக்கிற சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் தங்கியிருக்கோம். இங்கே எங்களுக்கு ஒரு பிரதர் இடம் கொடுத்தாரு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்டு இதான் நாங்கள் தங்குற இடம். டெலனி பிளாக் பிரதர்ஸ் இருக்கிற இடம். அண்டு அந்த ரூம், அந்த லாட்ஜ் தெரியல, அங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். கெஸ்ட் ரூம் மாதிரி அது, அங்கே தான் எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. இது கார்டன். இது இங்கே நாய்க்குட்டிங்க வளர்க்குறாங்க. அந்த தூரத்தில் க்ரீன் கலரில் இருக்கிற இடத்துல தான் நாய்க்குட்டிங்க வளர்க்குறாங்க. இப்போதைக்கு அதுங்கெலாம் தூங்கிட்டுருக்கு. இது ஒரு பெரிய ஐசிஎஸ்சி ஸ்கூல் கேம்பஸ் இது. ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால தான் தண்ணியாக இருக்குது. இது நாங்கள் சாப்பிட்ற இடம். ஒரு மிகப்பெரிய ராயலான டைனிங் பிளேஸ் இது. சாப்பாடு வச்சுருக்காங்க, சாம்பார். அண்ட் இப்போ என்ன இருக்குன்னா, சிக்கன் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, ரசம் இருக்குது. இதில் காய் இருக்குது, மோர் இருக்குது, தயிர். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பெரிய ராயலான இடம் அது. பிரதர்ஸ்லாம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் இப்போ இங்கே உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் குன்னூரை சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். குன்னூர் மியூசியமு, மார்க்கெட்டு, ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டு குன்னூரை சுற்றி பார்க்க. குன்னூரில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. குன்னூரில் இருக்கிற மியூசியம் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணது. அண்ட் குன்னூர் மார்க்கெட் இருக்குது. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஒரு மெட்ரோ மாதிரி இருக்கும். நம்ம சென்னை மெட்ரோ மாதிரி குன்னூருக்குன்னு தனி மெட்ரோ ரயில் இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் குளிராக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ குன்னூரில் இருக்கோம். அண்டு அங்கே தான் ஊட்டி குன்னூர் ட்ரெயின் இருக்குது. அங்கே தான் அந்த குன்னூர் ட்ரெயின் இருக்குது. நாங்கள் அதில் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நிறைய கடையெல்லாம் இருக்குது. இண்டிகோ லொக்கேஷனே இங்கே நிறையா மலைங்கள்லாம் இருக்குது. சூசைட் பாயிண்ட் இந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனு. ட்ரெயின் இருக்குது, இதுதான் ஸ்டேஷன். சென்னை மெட்ரோ மாதிரி இங்கே குன்னூருக்குன்னு தனியாக ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி. தூரத்தில் தெரியுதுல ட்ரெயின். இப்போ நாங்கள் குன்னூரில் இருக்கிற ஆர்மி கேம்பில் இருக்கோம். அங்கே தான் அந்த இதை எடுத்துகிட்ருக்கோம்.
குன்னூர் வெல்லிங்டன் மியூசியத்தில் இருக்கும். இந்தியன் ஆர்மிக்காக டெடிகேட் பண்ணது. இங்கே நம்ம நாட்டுக்காக போராடின சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. ஸோ அந்த கோட்ஸ்லாம் இருக்குது. வீர் மதராசி. அண்டு இது வந்து இந்த மாடல் மியூசியம், அந்த கேம்போட மாடல். நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது. இது பிரிட்டிஷோட கொடி, அந்த ஆர்மி ரெஜிமெண்ட்டோட அந்த சிம்பிள். இது வந்து அவங்க டைம்லைனு போராடினது. அண்ட் இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். இவங்க ஃபோட்டோஸ் டைம்லைன் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. வேறு நாட்டு கொடிகள், பெயிண்டிங்ஸு. அண்டு இங்கே வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன கேம்ப் இருக்குது அதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் இது. நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்ட்ரல் இதில் ஃபுல் வேர்ல்டு மேப் அதுங்க. அண்டு என்னென்ன சோல்ஜர்ஸ்க்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் பற்றி இருக்குது. இது அவங்க யூஸ் பண்ண பேட்ஜஸ்ஸு, டையு, அவங்க அணிகிறதெல்லாம். இங்கே உலகத்தில் இருக்கிற எந்த இடத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்னென்ன வார்க்கு போனாங்க அந்த மாதிரிலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்ம ஊரை கிளிக் பண்ணனா அங்கே வரும், அதை பற்றி வரும். பேட்டில் ஹானர்ஸ், நிறையா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து அவங்களோட கேப்பு, சோல்ஜர்ஸோடது. ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஒவ்வொரு டைம்லைன் அப்படிலாம் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண கத்தி, ஸ்வாடு அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க நிறைய மல்யுத்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ தூரத்தில் ஒரு பைசன் தெரியுது. இந்த பைசனுங்கெல்லாம் அதிகமாக இந்த ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமாக இருக்கும். ட்ரிப்பை முடிக்க போகிறோம்.